அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். வரும் செவ்வாய்க்கிழமை மே 5ஆம் தேதி ருணம் போக்கும் சக்தி மிக்க சங்கடஹர சதுர்த்தி. நம் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை படிப்படியாக தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சங்கட சதுர்த்தி அன்று விரதமிருந்து சக்தி கணபதியை வழிபட்டால் சகலமும் கைகூடும். வரும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எவ்வாறு எளிய வழிமுறையில் வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். கணபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. சங்கடம் ஏதோ ஒரு விதத்தில் மனசுலேயோ வாழ்க்கையிலேயோ பணத்திலேயோ செல்வத்திலேயோ தொழிலையோ உறவுகள்லேயோ ஆரோக்கியத்திலேயோ ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்ப்பதற்காகவே மாதம் ஒரு நாள் நமது முன்னோர்கள் அதை கணபதிக்காக ஒதுக்கி சங்கட ஹர சதுர்த்தியாக கொடுத்துள்ளார்கள். வரும் செவ்வாய்க்கிழமை 2 நேரத்தில் இந்த வழிபாடுகள் செய்யுங்க. பெண்கள் 3 மணிலேருந்து 4:30 மணிக்கு வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அதோட ராகு கால நேரம், அதோட சதுர்த்தி சக்தி மிக்கது. முடியாதவங்க மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். ஆண்கள் எலுமிச்சம்பழம் முகத்துக்கு தேய்த்து குளியுங்கள். காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் கை நிறைய காலையிலேயே ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து ஓம் கம் கணபதே நம 27 முறை சொல்லி வடக்கு திசையில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போட்டுட்டு வேலைக்கோ தொழிலுக்கோ போயிருங்க. மாலை 4 மணிக்கு வந்து தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதம் செய்யுங்க. அல்லது பொரி உருண்டையோ அல்லது கொலக்கட்டையோ செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு விநாயகருக்கு வச்சுட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெத்தலையில் வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு கீழே ஒரு 5 ரூபா காசை வச்சுருங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஊதுபத்தியும் ஒரு தீபமும் ஏற்றி பச்சரிசியை மஞ்சளில் கலந்த அச்சதை தயார் பண்ணி வச்சுட்டு ஓம் கம் கணபதே நம, ஓம் கெங்கெங் கணபதி கபரிபுத்திராய வங்கம் வருகவே நமக, ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம. அதுக்கப்புறம் ஓம் ஐம் க்ளீம் ஷௌம், ஓம் ஐம் க்ளீம் ஷௌம். இந்த 4 மந்திரத்தை 108 முறையோ 51 முறையோ ஜபம் செய்து அச்சதையால் அந்த பிள்ளையாரை அர்ச்சனை செய்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. மெயினாக உங்கள் வீட்டோட நிலவுலையும் அந்த 5 ரூபா காசை உருண்டை பண்ணி கொண்டு போய் பிள்ளையார்பட்டி கணபதி நினச்சிட்டு உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுட்டு கல்லாப்பட்டி நிறைந்து பணம் வரணும் கணபதி, இந்த பணம் வந்தாவே எனக்கு பல பிரச்சனை சரியாயிரும் கணபதின்னு வச்சுருங்க. அதற்கப்புறம் அந்த மஞ்சளை நெற்றியில் அன்றிலிருந்து அடுத்த சதுர்த்தி வரைக்கும் வெய்யுங்க. அந்த மஞ்சளை பார்க்க சங்கடங்கள் தீரும். கணபதி உங்களுள் வந்து உங்களை வழிநடத்துவார். அந்த இனிப்பை கொஞ்சம் வடக்கு திசையில் போட்டுட்டு பேலன்ஸ் இனிப்பை சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இரவு படுக்க போகும்போது ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் சிவப்பு கலர் ஸ்கெட்சில் 27 முறை எழுதி நான் இன்று உறங்குகிறேன், விடிந்த உடனே என் சங்கடங்களை தீர்த்துத்தா, நான் ஒவ்வொரு தினமும் கணபதியை வழிபட்டே என் வாழ்வை தொடங்குவேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் மே 5ஆம் தேதி செய்யுங்க. அதே நாளில் அதே நேரத்தில் நான் தேவதை வழிபாடோடு சேர்ந்த ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம் செய்கிறேன். நீங்கள் இந்த கணபதி யாகத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தெய்வீகமான இந்த அதிர்ஷ்ட மணி சிம்ம கொடுக்க இருக்கின்றோம். உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள். இது 51 நபர்களுக்கு கொடுக்குறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். மே 16, 17 கொல்லிமலையில் ஒரு தெய்வீகமான ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு தாந்திரிக் சாதனாவாக நடைபெறுகிறது. இந்த 2 நாள் நிகழ்வில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.